இதோட பாசிட்டிவிட்டி என்ன இல்ல நெகட்டிவிட்டி? பாசிட்டிவிட்டி என்னன்னாக்கா பிஜேபி தான் தலையில மண்ணவாரி போட்டுக்குதுங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இவங்க வந்து தனித்தனியா ஒரு தேர்தலை நடத்துறதுனால தான் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு வாக்கு எந்திரங்களை மாத்துறது அந்த தில்லுமுள்ளெல்லாம் அவங்களால பண்ண முடியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும், பார்லிமெண்ட் நடக்கும், அசம்பிளிக்கு நடக்கும். எல்லா இடத்துலையும் தேர்தல் கமிஷனாக ஒன்றும் பண்ண முடியாது. நாடாளுமன்ற சட்டமன்ற மாட்டிக்கும். அதை ஏன் எதுக்குறாங்கிறதுக்கான காரணம் எனக்கு இன்னும் புரியலை. அதனால வந்து பிஜேபிக்கு தான் நஷ்டம் வரும். இது நான் பேசுறது தப்பா இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். ஏதோ காரணத்தினால வந்து அவங்க எல்லாம் எதுக்குறாங்க. அது எதனால என்னால இதுவரையிலும் என்னால புரிஞ்சிக்க முடியல. இன்னைக்கு வந்து அதானி கேஸை பத்தி நம்ம யாரா பேசுறோமா, அமெரிக்காவில் போட்டிருக்கிற வழக்கை பத்தி யாரா பேசுறோமா, சைட் ட்ராக் பண்ணியாச்சு. சார் அது எப்படி சார்? அது இன்னும் அவங்க ஸ்டெப் இப்ப யூஎஸ்ல இருந்து ஸ்டெப் எடுத்தாங்க. யூஎஸ்ல தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கூட ஒரு அதானி பத்தி இன்னொரு இது வந்திருக்குது. பங்களாதேஷ் கிட்ட ஏதோ பண்ணியிருக்காருன்னு. இந்தியா அதை வந்து கேட்கல. இந்தியாவை சேர்த்து இந்தியன் கவர்மெண்ட் மேலே இன்னொரு கேஸ் வந்திருக்குது. இதுக்கு பிஜேபி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல.